தர்பூசணி இல்லாட்டி வாட்டர்மெலனோட பார்ட் 2. ஓகே, சொன்ன பார்ட் 1 தவிர வேற என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால அண்ட் ஈவன் வைட்டமின் சி இருக்கிறனால நம்மளோட தோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு, நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கு நம்ம சொல்லணும், ஆனா அது ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளோட ஓவரால் குடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். பட் இதை எப்படி சாப்பிடணும் கண்டிப்பா நான் ரிமைண்ட் பண்ணி நிறைய பேர் இந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது சரி இல்ல பாஸ் பை பண்ணும்போது சரி, நீங்க கண்டிப்பா தர்பூசணியை பார்க்கும்போது ஜூஸ் பண்ணி குடிக்கலாமே, நல்லா இருக்குமே, அது கூலிங்கா குடிக்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. அதுல அதிகமான ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை நீங்க பிளாண்ட் பண்ணி ஜூஸா குடிக்கும் போது உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதை எப்படி சாப்பிடணும் பாத்தீங்கன்னா, அந்த பழத்தை வெட்டி நீங்க டைரக்டா பழமா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஃபைபர் தான் உங்களோட அந்த சுகரை, அதாவது சர்க்கரையை மெதுவா தான் உங்களோட ரத்தத்துல அதிகரிக்கிறதுக்கு ஸ்லோ டவுன் பண்ணும்.